ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தபிதாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம எபிஷியா பிளான்ட் எப்படி ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்மளோட கார்டனில் இருக்கிற எபிஷியா பிளான்டோட ஸ்டெம் கட் ஆகி இருந்தது. ஸோ அதை ப்ரொபகேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் மண் கலவை ரெடி பண்ணியிருக்கேன். நான் இதுக்காக ஃபர்ஸ்ட்டில் கார்டன் சாயில் அப்புறம் காய்ந்த மாட்டு உரம் எடுத்திருக்கேன். உங்களோட கார்டனில் உங்களுக்கு என்ன மண் கலவை கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் நம்ம இந்த பிளான்ட்டை நம்ம எடுத்து வச்சுருக்கிற மண் கலவை மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டு அப்படின்னா நீங்கள் அது மேலே கொஞ்சம் மண் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக உங்களோட பிளான்ட்டை மண் மேலே வச்சாலும் ரொம்ப ஈஸியாக இதை க்ரோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 12 டேஸ்க்கு அப்புறம் இதை நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ 12 டேஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்ம வச்ச பிளான்ட் எவ்வளோ செழிப்பாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இதோட வேர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக ரொம்ப சூப்பராக வேர் வந்திருக்கு. என்கிட்ட இன்னொரு வெரைட்டி ஆஃப் எபிஷியா பிளான்ட் இருக்குது. இந்த பிளான்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரொப்பகேட் பண்ணாமலே ஒரு ஸ்டெம் இன்னொரு பாட்டில் போய் ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இன்னொரு பிளான்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பிளான்ட்டை நான் ஹெல்மெட்டில் தான் வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு ஸ்டெம் அப்படியே போய் இன்னொரு ஒரு பாட்டில் ப்ளேஸ் ஆகிடுச்சு. இதிலேருந்து நமக்கு இன்னொரு பிளான்ட் க்ரோ ஆகி வந்துடுச்சு. இதோட வேர் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக வேர் பிடிச்சி வந்திருக்கு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் உங்களோட எபிஷியா பிளான்ட்ஸை ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.